பென்ஷன் திட்டம் நாங்கள் வந்து பென்ஷனை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஜாக்டோ ஜியோலேருந்து அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயம். நீண்ட நாள் கனவை நாங்கள் நிறைவேற்றிட்டோம், எங்கள் முதல்வர் நிறைவேற்றிட்டான்னு இவங்கெல்லாம் வந்து ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதில் மிகப்பெரிய ஊழல் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பவாதம் இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? ஊழல் இருக்குங்கிறது நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆனால் சந்தர்ப்பவாதம் இருக்கிறதா, ஏமாற்றி இருக்கிறார்களானா 100% ஏமாற்றிருக்காங்க. ஏனென்றால் நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, 2023 இருந்து எப்போ ஓல்டு பென்ஷன் போச்சோ அந்த 2023 நாங்கள் வந்து உங்களுக்கு ஓல்டு பென்ஷனை அங்கே அஷ்யூர் பண்ணிடுவோம் அப்படின்னா நீங்கள் 2021 தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க. நீங்கள் சொன்னதை செய்யணும். ஓல்டு பென்ஷன் தான் கொடுப்போன்னு சொல்லியிருக்கீங்க. ஓல்டு பென்ஷனில் எம்ப்ளாயீஸ்னுடைய கான்ட்ரிபியூஷனே கிடையாது. அப்போ நீங்கள் ஓல்டு பென்ஷனை நாங்கள் செய்வோம் சொல்லிவிட்டு இன்றைக்கி புதுசாக டேப்ஸ்ன்னு அதுக்கு பேர், அந்த டேப்ஸில் வந்து 10% நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்பர் 1. நீங்கள் 3 விஷயம் சொன்னீங்க. ஓல்டு பென்ஷன் கொண்டு வருவோம், 2வது காலி இடங்களெல்லாம் நிரப்புவோம், சம வேலைக்கு சம ஊதியம். இதுதான் நீங்கள் ஒரு 10 அம்சம் நீங்கள் அஷ்யூர் பண்ண 3 விஷயத்தை தான் இப்போ அவங்க 10ஐயும் கேட்டு போராடலை. நீங்கள் அஷ்யூர் பண்ணலை 10ல் 3 விஷயத்தை தான் அவங்க கேட்குறாங்க. ஒன்று ஓல்டு பென்ஷன் கேட்குறாங்க, இன்னும் காலி பணியிடங்கள் கேட்குறாங்க, 3வது வந்து இது சம வேலைக்கு சம ஊதியம். இதை எதுவுமே கொடுக்க முடியாமல் எலெக்ஷனுக்கு 3 மாதம் இருக்கும்போது ஜாக்டோ ஜியோவை கூப்பிட்டு ஜாக்டோ ஜியோ கூட பேசி இப்போ யார் ஏதோ ஒரு டேப்ஸ்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது யார் சந்தோஷமாக இருக்கிறார்கள்னா ஜாக்டோ ஜியோ சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா அந்த லீடர்ஸு திமுக லீடர்ஸு, கம்யூனிஸ்ட் லீடர்ஸு. அதுக்கு பின்னால் திரைமறைவாக என்ன நடந்தது, ஜாக்டோ ஜியோனுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம் நேர்மையானவர்களா, ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களா, கேள்வியே கிடையாது. ஏற்கனவே நமக்கு தெரியும்.